ஒரு அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை அடுத்தடுத்த ஒரு உச்சத்துக்கு போகும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதே போல ஒரு நண்பர் அவரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்காரு. அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அவரோட பயணிச்ச நண்பர்கள்ல நானும் வருவேன். எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நான் முன்னாடி நிறைய இடத்துல குறிப்பிட்ட மாதிரி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த நன்றி அவர் மேல இருக்கு. அவங்க அப்பாவும் அம்மா மேலேயும் இருக்கு. நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும், கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாரும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் என்னுடைய நண்பருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். துள்ளாத மனம் துள்ளும் ரிலீஸ் ஆகும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவரு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த நட்பு இது வரைக்கும் தொடருதுன்னும் போது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கு. தமிழகத்துல ஒரு மாற்றம் நிச்சயம் வரணும். தமிழக மக்கள் வாழ்வில் ஒரு திருப்பம் வரணும். அதுக்கு நீங்க வரணும். அதான் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நீங்க ஒரு அடியும் கவனமா எடுத்து வைக்கிறீங்க. நீங்க எப்போ எப்படி ஒரு இதை எடுப்பீங்க அப்படின்றத நாங்க கூட இருந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்களோ அவங்க எதிர்பார்ப்பும் இதுதான். அதுல நானும் வருவேன். என்னுடைய எதிர்பார்ப்பும் உங்க மேல அதுதான். வெற்றிகரமா கொடியை ஏத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. உங்க மூஞ்சில அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு இது தெரிஞ்சது. இதுக்காக நம்ம எவ்வளவு உழைச்சிருப்போம்னு. நிச்சயமாக உங்க நிலைமையில இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி அதாவது திக்கெட்டும் பறக்கணும், பயங்கரமா பறக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயில் அந்த மாநாடு நடத்திருக்காங்க. அதுல கொடி ஏற்றிருக்காங்க. அதாவது நேற்று நீங்க ஏத்துனீங்க, இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகர் அவருடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கு. இது என்ன தெரியுது? தமிழ் கடவுளே உங்க கொடிக்கு கிரீன் சிக்னல் காட்டாரு. இனிமே நீங்க உங்க வேலையை தாராளமா ஆரம்பிக்கலாம். நாங்கள்லாம் உறுதுணையா இருக்கிறோம், கவலையே பட வேண்டாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பயுமே என்னுடைய பிரேயர்ஸ்ல கண்டிப்பா நீங்க இருந்துட்டே இருப்பீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ தலைவா.